ராசி அப்படின்னாலே பாருங்களேன், உழைப்புக்கும் பொறுமைக்கும் சொந்தக்காரங்க. ஒரு இடத்துல போய் வேலைக்கு சேர்ந்தாங்க அப்படின்னா அங்க வந்து என்னதான் சம்பளம் இவங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கல, கம்மியா கொடுத்தாலும் சரி, அங்கதான் இவங்க போய் உழைப்பாங்க. இந்த குரு பயிற்சியானது நிதி நிலைமையில கொஞ்சம் மேம்பாடு அடைவாங்க. அப்ப இது வரைக்கும் வந்து நமக்கு வருமானத்துல ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்குது. இது வரைக்கும் ரிஷபராசிக்காரங்க வந்து கணவன் ஒருவருக்கும் மனைவி ஒருவருக்கும் பிரிஞ்சிருந்து வேலை சம்பந்தமா இருந்திருப்பாங்க. அதனால பாருங்க, உடல்ல ரொம்ப கொஞ்சம் டயர்னஸ் ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும். கால்சியம் குறைபாடு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால சின்ன வயசுகளா இருந்தாலும் பெரிய வயசா இருந்தாலும் பாருங்களேன், கால் வலிக்கு பாதம் வலிக்கு இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு சனியோடைய பார்வையும் காரணம், கால்சியம் குறைபாடும் காரணம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. ஜோதிடர் யுகம் பார்த்துக்கிட்டு இருக்க, உலகமெல்லாம் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு சிறப்பான ஒரு செய்தியோடு நாங்கள் வந்திருக்கோம். என்னன்னா, நம்ம இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஒரு ஜோதிடரை நம்ம சந்திக்க போகிறோம். நானே வந்து அவங்கள பார்த்தோன்னே அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு. அவங்க வந்து மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரி அம்மாவை தான் நம்ம சந்திக்க போகிறோம். என்ன அவங்கக்கிட்ட சிறப்புகள் அப்படின்னா, அவங்க வந்து ஜாதகம் பார்ப்பாங்களாம், நியூமராலஜி பார்ப்பாங்க, வாஸ்து பார்ப்பாங்க. ஓகே, இதெல்லாம் பார்க்கறது தான். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டவுடனே, ஃபோன் நம்பரை வச்சு உங்களுடைய வரலாறு சொல்லுவாங்களாம். அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பரை வச்சு உங்களோட வரலாறை சொல்லுவாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனும் கொடுப்பாங்களாம். அப்படிப்பட்டவங்க தானே நம்மளுக்கும் வேணும். ஏன்னா இப்போ வந்து குரு பயிற்சி வரப்போகுது இந்த வருஷத்தில். அந்த குரு பயிற்சியில் ஒரு ராசிக்கும் எப்படி தான் இருக்குது, நியூமராலஜி எப்படி இருக்குது, வாஸ்து எப்படி இருக்குது, நம்மளோட ஃபோன் நம்பரில் நம்ம எப்படி இருக்க போகிறோம், அந்த நம்பர் கரெக்டு தானா இல்லை வேறு நம்பர் மாற்றிக்கலாமா, இந்த குரு பயிற்சியிலேருந்து எல்லாரும் பிரகாசமாக இருக்கிறதுக்கு எல்லா ராசியும் பற்றி அவங்கக்கிட்ட நான் கேட்க போகிறேன். வாங்க நம்ம அவங்களே சந்திப்போம். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. ஜெகஜோதியா இருக்கீங்க, அழகா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. யுகம் டிவி நேயர்களுக்கு, உலகெங்கும் கண்டுகளித்து கொண்டிருக்கும் யுகம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரி. வெரி குட். மருத்துவ ஜோதிடர் அப்படின்னா என்னம்மா அது? இப்போ அது வந்து ஒவ்வொருத்தருங்க ஜாதகத்தை கொண்டு வராங்க. அவங்க வந்தோடனே பாருங்களேன், நாங்கள் எடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா, ஹெல்த் இஷ்யூ இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, உங்க வம்சத்துல யாருக்காவது கேன்சர் வந்திருக்கா, அதுக்கு நீங்க என்ன செய்யணும், அதுல தெரிஞ்சு. ஆமா, தெரிஞ்சிருமா. அப்ப நீங்க வந்து அப்ப அதுக்கு தான் வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கும் பாத்தீங்களா? ஆமா, கரெக்ட் தான். ஜாதகம் பார்க்கறது அதுக்காக நம்மகிட்ட வராங்க. அதனாலதான் பாத்துங்க மெடிக்கல் அஸ்ட்ராலஜி. கரெக்ட். ஒருத்தருக்கு பாத்துக்கங்க இது ஹெச்பி குறைவா இருக்கும். அப்ப நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் எடுத்துக்கங்க. அது என்ன ஃபுட் எடுக்கணும் அதை நாங்களே சொல்லிடுவோம். ஹீமோகுளோபின் குறைபாடு இருக்கும், ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும், எல்லாம் நிறைய இருக்கும் பாத்துக்கங்க. இன்னைக்கு பாருங்க, குழந்தை இல்லாத பிரச்சனைக்கு பாருங்க, லேடிஸ்ட உள்ள யூட்ரஸ், ஆமா, யூட்ரஸ் நீர்க்கட்டி அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து நிறைய பாருங்க சிசேரியன் அதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் தேவையே கிடையாது. நாங்க அவங்களுடைய ஆரோஸ்கோப் பார்த்தோன்னேவும் அதே தெரிஞ்சிடும். அப்ப நீங்க இதுக்கு இந்த மாதிரி நீங்க உணவுப் பொருள் எடுத்துக்கங்க. 90 நாள் கண்டிப்பான முறையில் அதை எடுத்து சாப்பிட்டாங்கன்னா சரியா போயிடும் அவங்களுக்கு வந்து. அதே தானாகவே வந்து பிசிஓடி சரியாயிடும். சரியாகி குழந்தை உருவாக்குற வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். கண்டிப்பா நீங்க எங்களுக்கு எல்லாருக்கும் தேவை. 12 ராசிக்காரங்களுக்கும் நம்மளுக்கு தேவைதானே அவங்க. சரிம்மா, இப்போ வந்து நீங்கள் நிறைய விஷயம் பேச போகிறோம் இன்னைக்கு. இப்போ வந்து குரு பயிற்சி வருது. எப்போ குரு பயிற்சின்னு நீங்கள் தான் சொல்லணும். இந்த வருஷத்தில் என்னைக்கு குரு பயிற்சி வருதுன்னு. ரிஷப ராசி அடுத்தது, அதாவது 12 ராசியில் 2வது ராசி ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கு இந்த குரு பயிற்சி பலன்? ரிஷபராசி அப்படின்னாலே பாருங்களேன், உழைப்புக்கும் பொறுமைக்கும் சொந்தக்காரங்க. ஒரு இடத்துல போய் வேலைக்கு சேர்ந்தாங்க அப்படின்னா அங்க வந்து என்னதான் சம்பளம் இவங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கல, கம்மியா கொடுத்தாலும் சரி, அங்கதான் இவங்க போய் உழைப்பாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு. ஆமா, மாற்றவே மாட்டாங்கம்மா. நிறைய ரிஷபராசிகளுடைய மைனஸ் வந்து அதுதான். அவங்களுடைய திறமை அவங்களுக்கே தெரியல. ஆனா பாருங்க, ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணுவாங்க. அங்க உள்ள வேலையை பாரு இழுத்து போட்டு செய்வாங்க. ஆனா செஞ்சுட்டு நல்ல பேர் அங்க வந்து கிடைக்காது. அப்ப நம்ம சொல்றப்ப பாருங்க, எப்படி மேடம் நாங்க மாத்துறது, போதும் அதே பழகிருச்சு
அப்படிங்கிற மாதிரியே போய்கிட்டே இருப்பாங்க. அப்ப ரிஷப ராசிக்காரர்களுக்கு அந்த மைனஸை வந்து இவங்க வந்து மாத்திக்கிறணும், ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்ல. அதே மாதிரி பாருங்க, இன்னொரு முக்கியமான விஷயம், லவ் விஷயத்திலேயே அப்படித்தான். லவ் பண்றாங்க, அவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சாலும் அது வந்து மாற மாட்டாங்க. அவங்க நினைச்சே வாழ்க்கையை ஓடிக்கிட்டே இருப்பாங்க இந்த ரிஷபராசிக்காரங்க வந்து. அப்ப பொறுமைக்கும் நிதானத்துக்கும் சொந்தக்கார ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது நிதி நிலைமையில கொஞ்சம் மேம்பாடு அடைவாங்க. அப்ப இது வரைக்கும் வந்து நமக்கு வருமானத்துல ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்குது. அப்ப அவங்களே உட்காந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் அவங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போறாரு. அப்படி போறதுனால அவங்க ராசிக்கு லாபஸ்தானத்தையும் குரு பாக்குறாரு. அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே. லாபாதிபதியே லாபஸ்தானத்தை பாக்குறாரு. அப்படிங்கிறப்ப தன்னுடைய சொந்த வீட்டை குரு பகவான் பார்வை செய்யறதுனால இவங்களுக்கு யோசனைகள் அதிகமாகும். அப்ப எதுக்கு இப்படி உழைக்கணும், எல்லாரும் சொன்னாங்க நம்ம கேட்கல, நம்மளாவது நம்ம விஷயத்தை மாத்திக்கிறோமோ, நமக்கு திறமைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சம்பளம் அதிகமாக கொடுக்குற இடத்துல நம்ம வேலைக்கு சேருவாங்க. வேலையில டக்குனு உடனே பாருங்க மாற்றத்தை கொண்டு வந்துருவாங்க. அந்த மாற்றத்தை கொண்டு வந்தால் புதியதாக வருமானம் உயரக்கூடிய வாய்ப்பு, சேமிப்பு அதிகமாக வந்து சேமிக்க நினைப்பாங்க. இப்போ சேமிப்புகள் மூலமாக மனசுல கொஞ்சம் மகிழ்ச்சிகள் நிலவ ஆரம்பிக்க இவங்களுக்கு வந்து குடும்பத்திலையும் பாருங்க சந்தோஷம். இது வரைக்கும் ரிஷபராசிக்காரங்க வந்து கணவன் ஒருவருக்கும் மனைவி ஒருவருக்கும் பிரிஞ்சிருந்து வேலை சம்பந்தமா இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப இந்த குரு பயிற்சி காலங்களில் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா குரு பகவான் இவங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப 5ஆம் பார்வையா பாக்குறதுனால இவங்களுக்கு வந்து ஒரே இடத்துல சேர்ந்துருப்போம், போதும் நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருந்தது போதும் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் கலந்து பேசி சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இந்த குரு பயிற்சி காலங்கள்ல இருக்குது. இதே மாதிரி பாருங்க, புத்திர பாக்கியம், கல்யாணம் முடிச்சு எனக்கு 10 வருஷம் ஆச்சு 15 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்கு போறா புத்திர பாக்கியம் வந்து சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கும் அறிகுறிகள் ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து. அப்ப கொஞ்சம் இவங்களுக்கு வந்து உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா ரிஷப ராசியை வந்து சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால பாருங்க உடல்ல ரொம்ப கொஞ்சம் டயனஸ் ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும். கால்சியம் குறைபாடு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால சின்ன வயசுகளா இருந்தாலும் பெரிய வயசா இருந்தாலும் பாருங்களேன், கால் வலிக்கு பாதம் வலிக்கு இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு சனியோடைய பார்வையும் காரணம், கால்சியம் குறைபாடும் காரணம். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி இவங்களுடைய பழக்க வழக்கத்தை வந்து மாத்திக்கணும். ஆமா, டெய்லி பாருங்க தூங்குறப்ப வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நேரத்தை பார்க்காம ஒரு சுடுதண்ணியில வந்து மஞ்சள் பொடியோ கல் உப்பு போட்டு தன்னுடைய பாதத்தை முங்குற அளவுக்கு வச்சு ஒரு 10 நிமிஷம் அதுக்கப்புறம் தொடச்சிட்டு நல்லா வந்து நல்லெண்ணெய் வந்து அப்ளை பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த சுறுசுறுப்பானது ஆக்டிவேட்டா ஆயிரும், கால் வலியும் குறைஞ்சிரும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் செய்யறப்ப நல்லா இருக்கும். இவங்களுக்கு பாருங்க கடன் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறைய ஆரம்பிக்கும். அப்போ ஒரு வருமான உயர்னால கொஞ்சம் கடன் அடைக்கிற மாதிரி, நகைகள்லாம் கோல்டுல அடகு வச்சிருப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் திருப்புற மாதிரி, இதனாலேயே பாருங்க சந்தோஷமான ஒரு மனநிலைக்கு இவங்க வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. நண்பர்கள் மத்தியில வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நண்பர்களால் ஒரு ஆதாயம், நண்பர்கள் மூலமாக நிறைய நல்ல வாய்ப்புகள் வரக்கூடியதும் பாருங்க இந்த குருப்பெயர்ச்சி காலத்துல இருக்குது. அப்ப நண்பர்கள் மத்தியில நல்ல ஒரு பேரும் புகழுமா இருக்கக்கூடிய அளவுக்கு இவங்க வந்து இருப்பாங்க. ஏற்கனவே நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களும் இவங்க தான். இவங்களுக்கு தாமதப்பட்ட திருமணங்கள் நடக்கும், திருமணங்கள் புத்திர பாக்கியம் எல்லாமே நடக்கும். இது வரைக்கும் வந்து ஒரு காற்றோட்டம் இல்லாத வீட்டுல இருக்கேன் நானு அப்படின்னா இப்ப வந்து நல்ல வசதியான வீட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமா, அது மட்டும் இல்லாம பாருங்களேன், புதுதாக வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யோசிக்கவே மாட்டாங்க. ஆனா பாருங்க இந்த குருப்பெயர்ச்சி காலத்து டக்குன்னு ஒரு யோசனை வரும், நெருக்கடி அந்த மாதிரி கொடுப்பாரு பார்த்துக்க. ஆமா, ஏன்னா இருக்கிற வீட்டுல வந்து ஏதாவது ஒரு நெருக்கடி கொடுத்து இவங்களுக்கு வெளியேற சொல்லுவாங்க. இவங்களுக்கு அங்கதான் இவங்களுக்கு வந்து ஈகோ தட்டும். ஆமா, கண்டிப்பா வாங்கிக்கணும், எதுக்கு போய்கிட்டு ஒரு வார்த்தை என்ன சொல்லிட்டான்ல. அப்ப இவங்க சைலண்டா இருக்கிறவங்க, அப்ப ஈகோ தன்மானத்துக்கு ரொம்ப வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. அப்ப கண்டிப்பா நான் பாருங்க இத்தனை நாள் வீடை வாங்கிட்டு வெளியே போவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து திடீர்னு பாருங்க ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் வந்து இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிகமாவே இருக்குது. ஆனா வீடு மாதிரி ரொம்ப ரசனையா வாங்குவாங்க. ஏன்னா சுக்கிரன் வீடு இல்ல, அது வந்து நல்ல அழகாவும் இருக்கணும், ரசனையாவும் இருக்கணும், நமக்கு தேவையான ஒரு ஆடம்பரத்தோட தான் வீடு வாங்கக்கூடியவங்க. அந்த மாதிரி அமைப்பு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல அதிகமாக இருக்குது. தாய் வழி உறவுகளால் நிறைய வந்து இவருக்கு வந்து ஆதாயம் கிடைக்கும். இது வரைக்கும் இவங்களும் தாய் வழி உறவுகளை மதிக்க மாட்டாங்க, அவங்களும் மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப இவங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து தாய் வழி உறவுகள் தேடி வந்து இவங்களுக்கு வந்து உறவுகள் பலப்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாவே இருக்குது. இவங்களுக்கு வந்து மாணவர்களுக்கு அதே மாதிரி ரிஷபராசியை சேர்ந்த மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் காதல் விஷயத்துல கவனமா இருக்கணும். சனி பகவான் வேற பாக்குறாரு, குரு பகவான் 12ஆம் இடத்தோட பாக்குறாரா. அப்ப அதனால வந்து படிப்பு வந்து தடை பண்ணக்கூடிய காலமா இருக்கறனால படிக்கிற மாணவர்கள் வந்து கொஞ்சம் மனசுல வந்து கொஞ்சம் சஞ்சலத்தை கொண்டு வராம ரொம்ப கவனமா இருந்தாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் உங்களுக்கு வந்து. அடுத்து நான் வந்து ரிஷபராசியை சேர்ந்தாங்க படிச்சுட்டு நான் வந்து வேலைக்கு போறேன், என்னால வந்து வெளிநாட்டு வேலைக்கான எதிர்பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த காலகட்டத்தில் நீங்க அதுக்கு
ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலமாகத்தான் இருக்குது. வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு உத்தியோகம் பார்க்குறது, வெளிநாட்டில் படிக்கிறது எல்லாமே வந்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு 100% அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். வந்து வேலையில் வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து மாறத்தான் செய்வீங்க. அதை வந்து நீங்கள் தான் முடிவு எடுத்துக்கிறணும், செஞ்சுக்கோங்க. அதுக்கு வந்து திடீர் செலவுகள் வந்து ஆனால் அதுவும் பாருங்க சுப செலவுகளாக உங்களுக்கு வந்து இருக்கும். விரைய செலவா இல்லாமல் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. கொஞ்சம் உங்களை நீங்கள் வந்து கவனிச்சுக்கணும். உணவுகள்லாம் பாருங்க, ஆரோக்கியமான உணவுகளாக எடுத்துக்கணும். தூக்கத்துக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுங்க. அதே மாதிரி சின்ன சின்னதாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தியானம் பண்ணிக்கங்க. தியானம் பண்ணுறப்ப நிறைய விஷயங்கள்ல நீங்களே வந்து ஒரு சிந்தனை வந்து அதிகமாக நல்ல ஒரு இதாக உங்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய அளவில் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து சின்ன சின்ன அளவில் நீங்கள் இதை உங்களையே தயார் பண்ணிங்கன்னா ரொம்ப அளவில் பெரிய அளவில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலகட்டங்கள் இருக்குது. முழுமையாக பார்க்கணும் அப்படின்னா இந்த குரு பயிற்சியானது உங்கள் ராசிக்கு தான் 100% நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது. மற்ற எல்லா விஷயமும் பாருங்க உங்கள் கையில் தான் இருக்குது. ஆன்மீகம் சார்ந்த இடத்துக்கு ஆன்மீக நண்பர்களை சந்திக்கிறது, அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை காது கொடுத்து கேட்கறது எல்லாமே உங்களுக்கு பாருங்க நல்ல விஷயமாக உங்களுக்கு வந்து இருக்கும். உங்களால் முடிந்த அளவுக்கு உங்கள் ஊரில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்தில் வீற்றிருக்கக்கூடிய அன்னை மகாலட்சுமியை வந்து வெள்ளிக்கிழமை மாலை ஒரு 6 மணிக்கு மேலே போய் தாமரைப்பூ, அம்பாளுக்கு பிடிச்சதே தாமரைப்பூ தான். ஏன்னா தாமரைப்பூல வந்து வந்தவங்க தானே மகாலட்சுமி. இப்போ தாமரைப்பூ வாங்கி கொடுத்து 2 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியானது நல்ல நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உங்களுக்கு இருக்கிறது. சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றிம்மா, நல்லா அழகாக சொன்னீங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்படின்றாங்க. காதல் கீதலில் போய் விழுந்துடாதீங்க, கவனமாக இருங்க. ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்துக்குள்ளே என்னென்ன எப்படி சம்பாதிக்கணும், எப்படி செட்டில் ஆகணும், எப்படி வீடு வாங்கணும், முதல்ல அதெல்லாம் சிந்திச்சு அது பிரகாரம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு கோவில் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஃபுல் வீடியோ பார்த்து அந்த கோயிலில் போய் எத்தனை விலைக்கு ஏற்ற சொன்னாங்கன்றதை பார்த்து கவனமாக அந்த விலைக்கு ஏற்றுங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தான் 100% சூப்பராக இருக்கான். தேங்க்யூ.